வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 9. ஜெய் கையை திருப்பி நேர பார்க்க மணி 11 கடந்து கொண்டிருந்தது. முதுகில் இருந்த பையின் பெல்ட்டை சிறிது தளர்த்தியவன் அதை முன்னால் இழுத்து அடர்ந்த ஒட்டு தாடியையும் மீசையையும் வெளியே எடுத்தான். அதை நன்றாக முகத்தில் அழுந்த ஒட்டி கொண்டு மொபைலில் இருந்த செல்பியில் சரி பார்த்தான். கண்களை தவிர்த்து முகம் முழுவதும் பெரிய தாடியும் மீசையுமே மறைத்துக் கொண்டிருந்தது. திருப்தி அடைந்தவன் எச்சரிக்கையாய் சுற்றுப்புறத்தை அலசியவாறே மாந்தோப்பை நோக்கி சைக்கிளை மெதுவாக செலுத்த ஆரம்பித்தான். அருகில் நெருங்க நெருங்க கெட்டுப்போன பழங்களின் துர்நாற்றமும் எத்தனாலின் வாடையும் சுவாசத்தில் மோதி வயிற்றை பிரட்டச் செய்தது. சைக்கிளை மறைவாக நிறுத்திவிட்டு இறங்கியவன் மெல்ல சத்தம் எழாமல் பூனை நடையிட்டு அவ்விடத்தை ஒருமுறை முழுவதுமாக சுற்றி வந்தான். ஏற்கனவே லட்சுமி குறிப்பிட்டிருந்தபடி கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்கான மூலப்பொருட்கள் ஒருபுறம் குவிந்திருக்க, காய்ச்சிய சாராயமெல்லாம் வரிசையாக 4 ட்ரம்களில் நிரப்பி அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. சுற்றுப்புறத்தை அளவிட்டவாறே நடந்தவன் மாடி வீட்டின் அருகில் சென்று பார்க்க அது வெளியில் பூட்டப்பட்டிருந்தது. புருவம் சுருக்கியவன், ஒருத்தருமே இல்ல, ராத்திரி நேரத்துல காவலுக்கு கூடவா ஆட்கள் இருக்க மாட்டாங்க என்று ஓட்டு வீடுகளின் பக்கம் சென்றான். 2 வீடுகளிலும் மெல்லிய வெளிச்சம் படர்ந்திருந்தது. முதல் வீடு திறந்திருக்க உள்ளே மெதுவாக எட்டி பார்த்தான். 3 முரடர்கள் கொடிபோதையில் விழுந்து கிடந்தனர். அரை மயக்கத்தில் நன்றாக உறங்கிவிட்டார்கள் போலும். அதில் 2 பேர் முதல் நாள் சிறுவனை வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்றவர்கள். மற்றொரு வீட்டின் அருகே செல்ல லேசான அனத்தல் சத்தம் கேட்டது. வாசலை நெருங்கியவன் கதவு வெளிப்புறமாக தாளிடப்பட்டிருந்ததைக் கண்டு ஜன்னல் பக்கம் சென்று பார்த்தான். அடுத்த நொடி அவன் இதய துடிப்பு எகிறியது. மங்கிய வெளிச்சத்தில் இளைஞர் ஒருவர் படுத்திருப்பதும் அருகில் சின்னஞ்சிறு சிறுவன் ஒருவன் ஒடுக்கி போய் அமர்ந்திருப்பதும் அரைகுறையாக தெரிந்தது. 2 ஆண் சிங்கங்கள். அம்மூதாட்டி கூறியது நினைவில் மோத, இறந்து போனவனுடைய தம்பியாவ? அந்த நபர் அவர்களோட தந்தையா இருப்பாரோ? அப்போ அம்மா கஸ்தூரி எங்க? பரபரப்புடன் விழிகளை உள்ளே அலைய விட்டான் ஜெய். வேறு எவரும் அங்கே இருப்பதற்கான அடையாளமே இல்லை. சற்று குழம்பியவன், சரி, குறுகிய நேரத்துல வேலையை முடிச்சிட்டு முதல்ல இங்கிருந்து கிளம்பணும். எப்படியாவது இவங்க 2 பேரையும் காப்பாத்தி நம்மோட கூட்டிட்டு போயிடும் என்று தீர்மானித்தான். ஏதோ எண்ணம் விட்டவன் அந்த முரடர்கள் தங்கியிருந்த வீட்டின் பக்கம் சென்று பார்க்க அவர்களிடம் எந்த அசைவும் இல்லை. சற்று முன்னர் கிடந்ததில் மாற்றமில்லாமல் அப்படியே உறங்கிக் கொண்டிருந்தனர். மாந்தோப்பு, சாராயம் காய்ச்சும் இடங்கள், அதற்கு உபயோகிக்கும் பொருட்கள், மாடி வீடு, ஓட்டு வீடுகள் என எல்லாவற்றையும் தன் கேமராவில் அடுத்தடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தான் ஜெய். தேவையான இடத்தில் புகைப்படம் எடுக்கவும் தவறவில்லை அவன். அச்சிறுவனையும் தந்தையையும் அடைத்து வைத்திருக்கும் இடத்திற்கு வந்தவன் முதலில் ஜன்னல் வழியாக அந்த அறையை படம் பிடித்துவிட்டு ஓசையின்றி கதவை திறந்து உள்ளே நுழைந்து மெதுவாக கதவை சாற்றினான். அந்த சத்தத்தில் திரும்பி பார்த்த குழந்தை ஜெய்யை கண்டு அரண்டு போய் தன் அப்பாவிடம் இன்னும் ஒண்டி அமர்ந்தான். அருகில் பார்க்கவும் தான் அவனுடைய முழு நிலைமையும் தெளிவாக தெரிந்தது. உடம்பு என்று பெயர் சொல்லி குறிப்பிடும் அளவுக்கு என்பு பொருத்திய தோள், பஞ்சடைத்த விழிகள் முழுவதும் மிரட்சி விரவி கிடந்தது. குட்டியான குச்சி கைகளால் தன் தந்தையின் கந்தல் சட்டையை இறுக பிடித்துக் கொண்டு உடல் விடவிடக்க அவன் மார்பில் முகப்புதைத்துக் கொண்டான் சிறுவன். குழந்தையின் அழுத்தத்திலும் அணத்தலிலும் அவன் தந்தையிடம் லேசான அசைவு தெரிந்தது. என்று முனகியவாறு திரும்ப முயன்ற தோற்றவன் நடுங்கும் கரத்தை உயர்த்தி அவன் தலையை மிருதுவாக வருடினான். அப்பா, யாரோ புதுசா பயமா இருக்கு. எங்க? கதவு கிட்ட. அவன் தலையை உயர்த்த முயன்று முடியாமல் தோற்று போக ஜெய் வேகமாக அவனுக்கு முன்னால் வந்து நின்றான். அவன் கண்களை சுருக்கி அவனை அடையாளம் காண முயல தன் வாட்சில் இருந்த மெல்லிய டார்ச்சை ஆன் செய்து அறையை மேலும் சற்று வெளிச்சமாக்கினான் ஜெய். முகம் முழுவதும் தாடியும் மீசையும் மறைத்திருக்க கண்ணாடி அணிந்திருந்த அவனை இதற்கு முன் எங்கோ பார்த்த அடையாளம் தெரியவில்லை அவனுக்கு. மாறாக ஜெய்சங்கரு எதிரில் உள்ளவனின் நிலையை கண்டு அதிர்ந்து போயிருந்தான். அவனுடைய ஒரு கால் முடமாக்கப்பட்டு இடது கையில் உள்ள விரல்களும் வெட்டப்பட்டிருந்தது. ஜெயின் விழிகள் வெளிப்படுத்திய திகைப்பை கண்டு மனதில் நிம்மதி போக்க இவனால் தன் குழந்தையின் வாழ்வை காப்பாற்ற முடியும் என்கிற சிறு நம்பிக்கையின் ஒளி அந்த ஆடவனின் கண்களில் தோன்றியது. நீங்க யாரு என்றான் மெல்லிய குரலில். குழந்தை தன் தந்தையை விட்டு அசையாமல் தலையை உயர்த்தாமல் இருந்தான். நான் என தொடங்கியவனின் குரல் ஒத்துழைக்க மறுக்க லேசாக தொண்டையை சிறுமி அதை சரி செய்தவன், உங்களை காப்பாத்த வந்திருக்க உங்க நண்பன் என்றான் பளிச்சென்று.
அவ்வார்த்தைகளை கேட்டதும் அவன் விழிகள் கரகரவென்ற நீரை பொழிய ஆதரவாக அவனுடைய கையை அழுத்தமாக பிடித்துக் கொண்டார் ஜெய்சங்கர். நீங்க எப்படி இங்க வந்தீங்க? கண்கள் கலங்க, உங்க பையன்தான் நீங்க வர வச்சான் என்றான். அவன் பார்வை குழப்பத்துடன் தன் சிறிய மகனிடம் செல்ல, உங்க மூத்த பையன் என்றான் ஜெய் வேதனையுடன். சரையில் என்று உயர்ந்த அத்தந்தையின் விழிகள் அவன் முகத்தை வெறித்து பார்க்க தன் பிள்ளைக்கு நேர்ந்த கொடுமையை நினைத்து உதடுகளும் வேதனையில் துடித்தது. ஐம் சாரி என்று ஜெயின் விழிகள் தழைய, நான் பாவி, என் அறியாமைக்கு குடும்பத்தையே பலி கொடுத்துக்கிட்டு இருக்க என்று ஓங்கரித்து அழ ஆரம்பித்தான் அவன். வேகமாக அவன் வாயை பொத்தி அவனை அமைதிப்படுத்த முயன்றான் ஜெய். இங்க பாருங்க, இங்க பாருங்க, தயவு செஞ்சு சத்தம் போடாதீங்க. பக்கத்து வீட்டுல போதையில இருக்கிறவங்கள்ட்ட அவங்களோட தூக்க கலைஞ்சுச்சுன்னா நம்ம வேலை தாமதப்படும். அதனால எந்த விஷயம்னாலும் நம்ம வேற இடத்துக்கு போய் பேசிக்கலாம். முதல்ல நம்ம அங்கிருந்து கிளம்பணும் என்று குழந்தையை தூக்க முயன்றவனின் கரம் பற்றி தடுத்தான் அவன். இல்ல வேண்டாம், நான் இங்கிருந்து வரமாட்டேன். எனக்கு உயிர் வாழ கொஞ்சம் கூட ஆசை இல்ல. என் கண்ணு முன்னாடியே துடிதுடிச்சு இறந்து போன என் மனைவியையும் மகனையும் காப்பாத்த முடியாம தொலைச்சிட்டு நான் மட்டும் வாழ்ந்து எதை சாதிக்க போறேன்? இவனை மட்டும் எப்படியாவது கூட்டிட்டு போயிருங்க. நாங்களும் இந்த உலகத்துல வாழ்ந்தோங்கிறதுக்கான எங்க காதலோட அடையாள சின்னம். என் குழந்தைய மட்டும் தயவு செஞ்சு காப்பாத்துங்க. உலக விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே பல இன்னல்களை அனுபவிச்சுட்டான் இவன் என்றவனின் விழிகள் நீருக்கு பதில் ரத்தத்தை தான் பொழிந்தனவோ என்ற சந்தேகம் தோன்றியது ஜெய்சங்கருக்கு. இவர் மனைவியும் இறந்து விட்டார்களா என்று வருந்தியவன் எப்படியாவது குழந்தையின் தந்தையையும் சமாதானப்படுத்தி தன்னுடன் அழைத்து சென்று விட வேண்டும் என விளைந்தான். நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. தாயையும் சகோதரனையும் இழந்து அச்சத்துல தவிக்கிற அந்த குழந்தைக்கு தந்தையா நீங்க ஒருத்தர் தான் இப்ப இருக்கிற ஒரே ஆறுதல். தயவு செஞ்சு எந்த வாதமும் செய்யாம என்னோட கிளம்புங்க என்று வற்புறுத்தினார் ஜெய். அது சரி வராது. நான் பொழைச்சு வந்தா இவனுடைய வேதனை சுவட்ட நினைவுபடுத்துற சாட்சியா தான் நான் இருப்பேனே தவிர என்னால இவனுக்கு எந்த ஒரு பயனும் இல்ல. கண்ணை விட்டு மறைஞ்சாதான் வளர வளர சூழ்நிலைகள் மாறி இவனுடைய துன்ப நிழல் விலகி இவனுக்குள்ள இருக்க அச்ச உணர்வு விலகும். எனக்காக இவனை ஒரு நல்ல ஆசிரமத்துல சேர்த்து விடுங்க, அது போதும், வேற எதுவும் வேண்டாம் என்று பிடிவாதமாக மறுத்தான் அவன். சற்று நேரம் அவனுடன் எவ்வளவோ போராடி பார்த்த ஜெய் பின் வேறு வழி இல்லாமல் அவனின் கூற்றுக்கு சம்மதித்தான். நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். உங்க மகனோட மரணம் என் மனச பாதிச்சது ஒரு புறனா, உங்க குடும்பத்தோட நிலைய நினைச்சாலே எனக்கு ரொம்ப கொடுமையா இருக்கு. ஒரு குடும்பமே மொத்தமா கடந்த 1.5 வருஷமா காணாம போயிருக்கு. ஆனா அதை பத்தின எந்தவித விவரமோ கவலையோ ஒருத்தருக்கும் இல்லாத உலகத்துல நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோமே நினைக்கும் போதே அவமானமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு நிலைமை இன்னொரு குடும்பத்துக்கு வராம இருக்க நீங்க உங்க கடந்த காலத்துல நடந்ததை எனக்கு விவரமா சொல்லணும் என்று வேண்டுகோள் விடுத்த ஜெய் தன்னை பற்றிய விவரங்களையும் அவனிடம் சொன்னான். கண்கள் ஒளிர, நிச்சயமா சார், இனி என்ன மாதிரி ஒரு அவல நிலை எந்த ஒரு குடும்ப தலைவனுக்கும் வந்துடவே கூடாது சார் என்று ஆவேசப்பட்டவன் தன் வாழ்க்கையில் நடந்த துயரங்களை அவனிடம் விரிவாக கூற ஆரம்பித்தான். ஜெயின் கேமரா அதை வீடியோ பதிவு செய்து கொண்டிருக்க தன்னுடைய இளமை பருவம், காதல், ஊரை விட்டு ஓடி வந்த திருமணம், கிராமத்தில் தஞ்சம் அடைந்தது, தனியார் ஆலைக்கு வேலைக்கு சென்றது, முத்தான 2 பிள்ளைகளை பெற்றது, மனைவியின் உடல்நிலை பாதித்தது, அதன் தொடர்ச்சியாக ஏற்பட்ட சிக்கல், மனைவியின் மரணம், தப்பிக்க வழியின்றி இந்த ராட்சச கூட்டத்தினரிடம் மாட்டிக்கொண்டது. மூத்த மகனின் மரணம் என்று அவன் ஒவ்வொன்றாக சொல்ல சொல்ல ஜெய்சங்கரின் இதயம் அவனுடைய துயர பக்கங்களை கேட்டு வெம்பி வெடித்தது. அனைத்தையும் சொல்லி முடித்தவனின் விழிகள் மேற்கூரையை விரித்திருக்க தன் கன்னங்களில் வழிந்த நீரை துடைத்துக் கொண்ட ஜெய், எப்பவாவது நீங்க என் கூட வர்றத பத்தி யோசிக்கலாமே என்று அவனிடம் மன்றாடினான். இல்லங்க, நான் தான் சொன்னனே, நடபடமா வாழ்றதை விட என் மனைவி பிள்ளைகிட்டேயே நான் போயிடுறேன். அப்பதான் என் ஆன்மா சாந்தி அடையும், நிம்மதி அடையும் என்றான் தீர்மானமாக. வேதனையுடன் பெருமூச்சை விட்டவன், சரி, அப்போ நான் குழந்தையோட கிளம்புறேன். இனி இவன் என்னுடைய பொறுப்பு. இவனை எந்த ஆசிரமத்திலையும் விடமாட்டேன். என்னோட உடம்பிறக்கா சகோதரனா, மகனா, சகலவித உரிமைகளோட இவன் என் வீட்டுல வளருவான் என்று அவன் கரம் பற்றி அழுத்தினான். அணைய போகின்ற தெய்வம் போல் சட்டென்ற முகமலர்ந்து விகசிக்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கடவுள் தான் கடைசியா என் மேல மனமிறங்கி உங்களை என்ன அனுப்பி வச்சிருக்கார் போல இருக்கு என்றான் உணர்ச்சியோடு. எதிரில் இருப்பவனின் வாழ்க்கையை கேட்ட பிறகு கடவுள் மீது மிகுந்த வெறுப்பு கொண்ட ஜெய், இந்த நேரத்துல இது தொடர்பா விவாதம் செய்ய நான் விரும்பவே இல்லை என்று சுருக்கமாக முடித்துக் கொண்டவன் குழந்தையை மெல்ல தூக்கினான். அவனும் மிரட்சியோடு தன் தந்தையின் சட்டையை இறுக பிடித்திருந்த பிடியை விட மறுத்தான்.
வேதனையாக இருந்தாலும் மகனை காப்பாற்ற இருக்கும் ஒரே வழி இதுதான் என்று மனதை தேற்றிக்கொண்டு அவன் முகம் முழுவதும் ஆசை ஆசையாய் மொத்தமழை பொழிந்து ஜெய்சங்கர் பற்றி அவனுக்கு புரிகிற மாதிரி விலக்கி கூறி குழந்தையை ஜெய்யோடு அனுப்பி வைத்தான் அப்பரிதாபத்திற்குரிய மனிதன். ஹாய் சகோஸ், கொஞ்சம் எமோஷனல் அத்தியாயம் தான். ஆனா சில நிஜங்களை கதையில கொண்டு வரும் பொழுது இப்படி சோகத்தை தொட்டுடுறது. டோன்ட் வரி, இனி அடுத்த அத்தியாயத்துல இருந்து கதை என்னோட பாணியில மெல்ல நகர்ந்து அடுத்த வழக்கமான கலகலப்பை தொட்டுவிடும். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.